நான் வந்து திருந்திட்டேன், ஆனால் திரிஷாவை விட்டு விலகிட்டேன், நீங்கள் நம்புங்கன்னு சொல்லிட்டு சரண்டரானதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே, யார்கிட்ட? தன் மனைவி கிட்ட சரண்டரானதா ஒரு தகவல் இருக்கு. இன்னும் அதிகமாக வந்து செய்திகள் வந்து திரிஷாவை மையப்படுத்தியே வரும்போது அது பொலிட்டிக்கல் கெரியர் வந்து டோட்டலாக வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜான் கிட்ட இருந்து சில தகவல்கள் வந்து போய் இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அடக்கி வாசிக்கிறாங்க. இந்த ஒரு கனத்த ஒரு இதயத்துடன் இந்த ஒரு முடிவை ஆமா, நாட்டு மக்களுக்கு ஒரு செய்தி, இன்று முதல் திரிஷாவும் விஜயம் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுங்கன்னா வழக்கு தொடுத்து போயிருக்காங்க, கரெக்டான வார்த்தையை நீங்க போடணும். சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லுங்க. சரண்டர். ஆமா, சங்கீதாவும் சரண்டர். கைதாக ஒரு தமிழ் கிடைச்சிச்சு. ஏன் அவரு இல்லையா, இவரு இல்லையா, இவரு இல்லையா, அவரு இல்லையா? அந்த தைரியம் தான் வந்து மனைவி வந்து நீதிமன்றத்தில் முறையிடும் போது கூட பார்த்தீங்கன்னா யாரும் செய்யாத தப்பா செஞ்சுட்டா என்னவோ பெருசா பேசுறானுங்க இந்த சேகுவாரா, இந்த சாட்டை திருமுறைகள்லாம். நான் கேட்கிறேன், ஊர் உலகத்தில் செய்யாத செஞ்சுட்டேன், அது அழகு. ஊர் உலகத்தில் செய்யாத இதெல்லாம் இருந்தாதான் அரசியல்வாதி அப்படின்னு யாரோ வந்து அவன் மண்டையில போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரி, அதே 20ஆம் தேதியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோட சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வெளியிட்டாருன்னா கூட ஒன்னா இருக்கிற மாதிரி, இருக்கிற மாதிரி இல்லை, ஒன்னா இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்து வச்சா கூட அது அரசியல் ரீதியா விஜய்க்கு பலம் தான். மெட்ராஸ் மெயில் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேகர் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ஏப்ரல் 23 எலெக்ஷன். நாட்டு மக்கள் எல்லாருமே ஆவலா எதிர்பார்க்குறாங்க தங்களோட வாக்கு பதிவு செய்யறதுக்கு. ஒவ்வொரு வாக்கும் ஒவ்வொரு பொக்கிஷம் மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும். நம்ம வாக்கு நம்ம உரிமை, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கோம். ஆனா இன்னொரு பக்கம் ஏப்ரல் 20ஆம் தேதி அவளுடன் எதிர்பார்த்துன்னு இருக்காங்க. 20 பக்குன்னு இருக்குது விஜய்க்கு. என்ன சார் 20ஆம் தேதி விஜய் ஆஜரா? நீங்க யாரெல்லாம் தீய எண்ணம் படைத்தோர், எது சேகுவாராவை போல அழிக்கப்பட வேண்டிய கட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்கள் வந்து வாயில் மண்ணு. காரணம் எதுன்னா, ஒரு அம்மா தையன்னு சொல்லி சரண்டரானதா ஒரு தகவல் இருக்கு. நான் எதையாவது ஒன்று மேலே போய் மேடையில் போய் நின்று எது பேசினாலும் இந்த உள்ளர்த்தம் கண்டுபிடிக்கிறதுக்கு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து திரித்து உங்ககிட்ட சொல்றாங்க, நான் வந்து திரித்து சொல்றாங்க, நான் வந்து திருந்திட்டேன், ஆனா திரிஷாவை விட்டு விலகிட்டேன், நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு சரண்டரானதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே, யார்கிட்ட? தன் மனைவி கிட்ட சரண்டரானதா ஒரு தகவல் இருக்கு. மெல்ல மெல்ல பிரச்சனைகளை முடிச்சுக்கலாம். பல தரப்புல இருந்து வந்த அறிவுரைகள், தாக்கீதுகளை வச்சு இங்க அந்த வீணா போன இந்த ஊடகத்துல வந்து வீணா போன இந்த சேகுவாரா மாதிரி ஆட்கள்லாம் வந்து நம்மளை கடுமையா வந்து நம்மளை சாடுறாங்க. இதுல இருந்து நம்ம எப்படி மீள்றது? சரி, ஏன்னா அவங்களுக்கு நம்ம திருத்த முடியாது, நம்ம தெரிஞ்சிடலாம். யாரு? கிட்டத்தட்ட 6 மாத அறிவுரையில மாறி இருக்காங்க. அதாவதுன்னா அவங்களுக்கு இப்ப சேகுவாரெல்லாம் திருத்த முடியாது, நாம தெரிஞ்சிடலாம் பேசாம. அந்த மாதிரி வந்து ஒரு முடிவெடுத்து தங்கை சங்கீதாவோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரண்டர் ஆன மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இது எதுக்காக இந்த சரண்டர்னா, ஒரு தற்காலிகமா கூட இந்த எலெக்ஷன் கூட தற்காலிகமா கூட இருக்கலாம். ஏன்னா மேலும் மேலும் வந்து சிக்கல் அதிகமாகும். இப்போ வழக்கு தொடுத்தாச்சு, விவாகரத்து வழக்கு தொடுத்தாச்சு. இவர் எதிர்பார்க்கல இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கல. அப்போ இவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர் எப்படி கதை சொல்லியிருக்கிறாருன்னா மனைவி கிட்ட வந்து, நான் வந்து நீ இப்படிலாம் ஒரு புகார் சொல்லுவோம், நான் ஏன் வந்து திரிஷாவை கூட்டிட்டு அந்த கல்யாணத்துக்கு அப்படி போனேன்னா உனக்காக இல்லம்மா, இந்த சேகுவாரா போன்ற நபர்கள், இந்த சாட்டை துரைமுருகன் போன்ற நபர்கள் என்னை வந்து அந்த நடிகையை வச்சு, நீ நோட்டீஸ் கொடுத்ததை வச்சு, வழக்கு தொடுத்ததை வச்சு என்னை ரொம்ப வந்து அபியூஸ் பண்றாங்க, டிஃபேம் பண்றாங்க. அப்போ இதுக்கு ஒரே நடவடிக்கை அவங்களுக்கு பதில் கொடுக்கணுன்றதுக்காக தான் நான் என்ன செஞ்சேன், நான் வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்து நான் வந்து ஒரே உடையில, திருமண சீருடையில நான் போனேன், உனக்காக கிடையாது. அதே மாதிரி மேடையில் இருந்த ஒர்த்து இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒர்த்து இல்லைன்னு சொன்னது அப்படி கிடையாது. ஒரு பேசுற என்னுடைய லாங்குவேஜ் உனக்கு தெரியும்ல, எப்பவும் போல பேசுற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டேன், அதை வச்சு இது பண்ணாங்க. ஆனா வந்து முழுக்க
இந்த டிவிகேன்ற ஐடியில் வந்தது, மற்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உன்னோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஃபேம் பண்ண மாதிரி, அப்யூஸ் பண்ண மாதிரி வந்து ஊடகங்களில் வந்தது இல்லையா, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திமுக செய்த சதி. அதை வச்சு தான் நான் என்ன சொன்னேன், உங்களை வந்து என் கூட இருந்தவங்களே நான் சொன்னேன். பார்த்தல நீ எப்படி சொன்ன, பார்த்தல என் கூட இருக்கிறவங்களே, என் கூட இருந்தவங்களே, என் கூடன்னு சொன்ன பாரு. இப்போ நீ தானே என் கூட இருக்கிற, உன்னதானே நான் சொல்கிறேன், என் கூட இருக்கிறவங்கள வச்சு அப்படின்னு சொல்லி அப்படி பேசி ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு டெம்பரவரியாக வந்து ஒரு சமாதானத்துக்கு வந்த தகவல் வந்து இருக்கு சார். இதுக்கு முக்கிய காரணம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜான் தரப்புல இருந்து ஒரு செய்தி. ஜான் தரப்புல இருந்து செய்தினா எனக்கு சொல்லதான் நீங்க நினைச்சிடாதீங்க. ஜான் தரப்புல இருந்து கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகளுக்கு வந்து ஒரு செய்தி என்னன்னா, எந்த சூழ்நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட ஃபேமிலி பற்றி யாரும் வந்து மேடையில் பேசக்கூடாது. இப்போ இந்த ஆதவர்ஜனா சொல்கிறால, எங்கள் தலைவர் எல்லாரையும் தூக்கி போட்டாரு, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டாரு, எல்லாரையும் தூக்கி வந்தாருன்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே கிடையாது, தங்களுடைய குடும்பம் சம்பந்தமா, ஃபேமிலி சம்பந்தமா கூட, யாருடைய ஃபேமிலி சம்பந்தமா, ஆதவர்ஜனா வந்து அவனுடைய சொந்த ஃபேமிலியா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலி விஷயங்களை வந்து மேடையில் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து ஜான் ஆரோக்கியசாமி கிட்ட இருந்து ஒரு தகவல் போயிருக்கு. அது நீங்க அப்படி சொல்லும் போது அது தேவையில்லாம மறுபடியும் அது ட்ரோல் ஆகுது, தலைவருடைய ஃபேமிலி வச்சு ட்ரோல் ஆகுது. இப்போ வந்து தலைவருக்கு வந்த மைனஸே எதனான்னு கேட்டீங்கன்னா இந்த நடவடிக்கைக்கு வச்சுதான், இந்த நடிகை குறித்த நடவடிக்கை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பற்றி நீங்கள் போடக்கூடிய அந்த மீம்ஸு இந்த இதெல்லாம் போடுறானுங்க இல்லையா, ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் இதுவாகுது. அதனால் வந்து தலைவர் குடும்பத்தை பற்றி யாரும் வந்து வேலையில் பேசக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு தாக்கீது வந்து அந்த முதற்கட்ட நிர்வாகிகள் தரப்புல அது போயிருக்கு. திட்டமிட்டே பத்திரிகையாளர்கள் ஒரு கேள்விகளை எழுப்பினார் கூட. இப்போ மேக்சிமம் ட்ரோல் ஆகிறது வந்து அப்படிதான் ட்ரோல் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை தாண்டி என்ன ஆச்சுன்னு கேட்டால், எப்போ வந்து விஜய்க்கு வந்து இந்த காமெடி ட்ரோல் வருது இல்லை, அது எப்போ வந்து ஆரம்பிச்சுன்னு கேட்டால் இப்போ இந்த த்ரீஷா இவங்க வந்து அந்த பயணத்துக்கு பிறகுதான் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி இந்த நேரத்தில் இந்த தொடர்பு கட் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை அதிகமாக வந்து செய்திகள் வந்து த்ரீஷாவை மையப்படுத்தியே வரும்போது அது பொலிட்டிக்கல் கேரியர் வந்து டோட்டலாக வந்து அடிச்சு நொறுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜான் கிட்ட இருந்து சில தகவல்கள் வந்து போய் இப்போ எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அடக்கி வாசிக்கிறாங்க. இந்த வார் ரூம்ல இருக்கிறவங்கலாம் வந்து அந்த மாதிரி செய்தி வந்தா கூட அதை வந்து முன்னிலைப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி இப்போ வந்து அந்த சேஞ்சஸ் இருக்கு. அதனால 20ஆம் தேதி சேகுவரா நினைக்கிற மாதிரியோ இல்லை மற்ற நினைக்கிற மாதிரி இல்ல நினைக்கிற மாதிரி கூட இல்லை. நாங்களே என்ன நினைச்சிருந்தோம்னா, விஜய் எப்படியும் இந்த தேர்தலில் வந்து பெரம்பூர் அல்லது திருச்சி வெற்றி வாய்ப்பு கிடையாது. இப்போ கூட நீங்க இல்லை நான் சொல்றேன், வெற்றி வாய்ப்பு கிடைச்சிடும். ஒரு செங்கோட்டையன் சொல்ற மாதிரி 234 தொகுதியிலும் வெற்றி வாய்ப்பு இல்லைனாலும் ஒரு 100-150 தொகுதியில வெற்றி வாய்ப்பு வரும். த்ரிஷா அரசியலுக்கு வருவாங்க, த்ரிஷா தான் சிஎம்ஆ உட்கார போறாங்க. ஏன்னா தலைவர் விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேல எங்கேயும் போக மாட்டாரு, அது உங்களுக்கே தெரியும். த்ரிஷா அவர்கள் தான் ஆட்டோ ஓடாது 6 மணி. த்ரிஷா அவர்கள் தான் தமிழ்நாட்டையே கவனிக்க போறாங்க. ரசிகர்களுக்கு தாவேகா ரசிகர் தொண்டர்களாகட்டும் விஜய் ரசிகராகட்டும் ஒரு பெரிய விருந்தே இருக்கு த்ரிஷா அப்படின்னு நாங்க இல்ல சார். இல்ல இப்போ பொசுக்குன்னு இல்ல அட்வைஸ் வந்து இல்ல பொதுவா அட்வைஸ்னா ஒரு எதிரிகள் எப்படி நம்ம வீழ்த்தப்படுறோம்னு சொன்னா முழுக்க த்ரிஷாவை மையப்படுத்தி பல செய்திகள் வரும்போது விஜயே வந்து த்ரிஷாவோட தொடர்பு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சந்திப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை வேணாம், மக்கள் மத்தியில் அது பெரிய பேசும் பொருளாகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை தொடர வேண்டாம், இந்த உறவு வந்து தொடர வேண்டாம்னு சொல்லி பேசுனதா ஒரு தகவல் இருக்கு. விஜய் முடிவு எடுக்கிறது, விஜயோட முடிவு. அதனாலதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய நீங்க மதராச பட்டின படம் பாத்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து பாப்பீங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி வந்து அந்த படகு பிடிச்சிப்பாரு ஆர்யா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கதாநாயகி என்ன செய்வாங்க கேட்டா அந்த துடுப்பு எடுத்து ஓங்கி அடிப்பாங்க. அடிச்சு வந்து பாத்தீங்கன்னா அந்த கையை எடுக்க மாட்டார் அவர். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஆர்யா இடத்துல நீங்க த்ரிஷாவை நினைச்சீங்க, அந்த துடுப்பு வச்சு ஓங்கி அடிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு விஜய் நினைச்சீங்க. அப்படிதான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி அப்படி ஆயிடுச்சு. அப்ப அதனால வந்து என்னன்னா இங்க சார் ஒரு விஷயம் கேட்டேன், யாருதான் இருக்கட்டும் சார், இங்க பாருங்க இப்ப இதான் அதனாலதான் அந்த அம்மா வந்து த்ரிஷா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ட்வீட் போட்டாங்க, எல்லாம் காதல் கிடையாது. அப்புறம் என்ன அர்த்தம்? எல்லாம் காதல் கிடையாதுன்னா சங்கீதா அதெல்லாம் ஒரு காதல் கிடையாது அப்படிதான் அர்த்தம். அப்படி அர்த்தம்னா காதல் இல்லாமல் எதற்கும் பொருள் இல்லை, எதுக்குமே அர்த்தம் கிடையாது அப்படின்றது வந்து காதல் இல்லாமல் எதுவுமே வந்து எதுக்குமே அர்த்தம் இல்லாமல் போயிடும், எல்லாமே அர்த்தம் இல்லாது
அப்படின்னு நான் சொல்றது அந்த விரக்தியின் வெளிப்பாடு தான் அது. அதாவது தன்னை விட்டு விலகிறாரு. காரணம் கேட்டினா வந்து ஒரு என்ன சொன்ன, ஒரு நாட்டோட நலன் கருதி இந்த ஒரு கனத்த ஒரு இதயத்துடன் இந்த ஒரு முடிவை ஆமா, நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி, இன்று முதல் திரிஷாவும் விஜயம் பிரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. ஆனா அவங்களுக்கு உள்ளபடியே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வருத்தம். எப்படி ஆனா இன்னைக்கு என்ன செய்யுது சார், இன்னைக்கு காலம் இருக்குல்ல, மக்கள் ஏத்துப்பாங்க, மக்கள் ஏத்துதான், மக்களுக்காக தான் இந்த சார் மக்கள் நலன் கருதி தான் இந்த முடிவே. மக்கள் நலன் கருதி, விஜயோட நலன் கருதி கிடையாது, மக்களோட நலன் கருதி இந்த முடிவு வந்து விஜய் எடுக்கிறாரு. விஜயோட நலன் கருதி வந்து த்ரிஷா எடுப்பாங்க. மக்களோட முடிவு வந்து மக்களுக்காக எடுக்கிற முடிவு வந்து த்ரிஷா விட்டு வரதான் அந்த முடிவு. குழப்பாதீங்க, இருங்க, மக்களுக்கு தெளிவா சொல்லுவாங்க, குழப்பாதீங்க. நீங்க உங்கதான் உள்நோக்கம் இருக்கு, அவங்க விட்டா கூட நீங்க விட மாட்டீங்களா இருக்கு. நான் சொல்றது அது கிடையாது. விஜய் வந்து நாட்டு மக்கள் நலன் கருதி அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பின்னாடி இவருடைய நலன் இருக்கு. யார் விஜய் நலன்? ஏன்னா சிஎம் ஆகணும், அடுத்த கட்டமா வந்து இலக்கை நோக்கி நகரணும்னா களம் வந்து ரொம்ப எளிதா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப இங்க இருக்கிறதே வந்து சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த வழவழா கொள்கைலாம் என்ன சார், அடுத்த அண்ணி யாரு சார்? சரி, சங்கீதா அப்படி சொல்லுங்க சார். நான் இப்போ ஒத்துக்கிறேன் சார். அடுத்த அண்ணி யாருன்னா அடுத்த அண்ணி சங்கீதா தான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்க வந்து அண்ணி பதவியை வந்து ராஜினாமா பண்ணிடுறாங்க. சரிங்களா, அது இருந்து பேசி முடிவாயிடுச்சு. விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட பயணம், ஒரு தீர்க்கமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய குடும்பத்தோட பெரிய எனக்கு ஈடுபாடு இல்ல அப்படின்னு நீங்க வெளியில காமிச்சா கூட பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வரைக்கும் வந்து விஜய் வந்து எந்த சொத்தையும் விற்கல. அது முதல்ல தெரிஞ்சுங்க. அப்படியே சார்? ஆமா, இந்த மண்டபம் அதெல்லாம் கிடையாது சார். அந்த மண்டபம் ஜேஎஸ் மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற அந்த வசந்த பவன் ஹோட்டல் இருக்குல்ல, அது பழைய பில்டிங். அது வந்து கட்டின பில்டிங்கா வாங்கினது. அது அந்த பழைய பில்டிங்கை இடிச்சிட்டு இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஏதோ கட்ட போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா விலைக்கு விற்றதுலாம் வந்து கிடையாது. அந்த சூழ்நிலை வரல விஜய்க்கு. ஏன்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுறதுலாம் ஆட்கள் இருக்கிறாங்க. அதாண்டி வந்து கட்சிக்காரங்களாம் நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால வந்து விஜய் வந்து எந்த சொத்தும் வந்து இது வரைக்கும் விஜய் வந்து சொத்து வாங்கியிருக்காரு தவிர எதுவும் விற்றதா வந்து இது வரைக்கும் வந்து ரெக்கார்டே கிடையாது. அப்படி வித்திருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை வித்திருந்தாருன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸர் வந்து போய் போகாமல் விற்க முடியாது. அப்படி பவர் கொடுத்து விற்கிறதா கூட பார்த்தீங்கன்னா வந்து விஷயம் வெளிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படி ஒரு கதை விடுறாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சொத்தெல்லாம் வித்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வந்து கஞ்சன்றது ஊருக்கே தெரியும். யாரு? விஜய் வந்து ஜம்மு காலத்துல வடிகட்டின கஞ்சன்றது ஊருக்கே தெரியும். எச்சகையில கூட காக்கா உதறல. இன்னும் சொல்ல போனா மழையில வந்து பாத்தீங்கன்னா வந்து மண்டபத்தை பூட்டிட்டவனுங்க, வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து போய் அந்த ஓரமா நிற்கும் போது உள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணுவானுங்க. அதெல்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட். அது வேற டிபார்ட்மெண்ட். அது நடிகைகளுக்கு வந்து நெக்லஸ் கொடுக்கறது, நடிகை மகள்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெக்லஸ் கொடுக்கறது, இதெல்லாம் இருக்கா. இப்போ தொண்டர் நேற்று ஒரு தொண்டி வந்து 5,00,000 நகை விட்ட போது பார்த்தீங்கன்னா அது ஏதாவது கொடுத்தாரா? கொடுக்கல. இப்பயாவது புரிஞ்சுக்கணும். இப்பயாவது அந்த மக்கள் வந்து அந்த தொண்டர்கள், தொண்டிகள், நண்பர்கள், நண்பிகள், தோழர்கள், தோழிகள், ஸோ இவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இனிமேலாவது நம்ம வந்து இந்த கூட்டத்தில் போய் நம்ம பொருளை இழக்க வேணாம், உயிரை இழக்க வேணாம், புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுப்பாலும் தெரியல. ஸோ இப்போதைக்கு நீங்கள் சொன்ன கேட்ட கேள்விக்கு பதில் இருக்குன்னா 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் வந்து உங்கள் கெட்ட எண்ணங்களுக்கு, என்னுடைய நல்ல எண்ணங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது, அந்த மாதிரி எதுவும் இருக்காது. அப்போ சங்கீதாவோட காலில் விழுந்துட்டாரு சொல்லுங்க விஜய். சரண்டர் ஆயிட்டா சொல்லுங்க. காலில் விழுந்தோம்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது சார். கௌரவம் நீங்க என்ன கௌரவ குறைச்சலா பேசுறீங்க? நீங்க காலில் விழுந்தது சொல்லிட்டு அது மனைவி கிட்ட வந்து காலில் விழுறது நல்லா புரிஞ்சு சார். காலில் விழுறது சாதாரண நினைக்காதீங்க சார். நீங்க இன்னைக்கு ஒரு சிஎம்மா இருக்காரு சார் ஒருத்தர் சார். என்ன சார் நீங்க? அது கிடையாது சார். நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. இந்த இடத்துல 4 சோத்துக்குள்ள நீங்க வந்து மனைவி காலில் விழுறது வேற. இப்ப இந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுங்கன்னா வழக்கு தொடுத்து போயிருக்காங்க. கரெக்டான வார்த்தையை நீங்க போடணும். சரண்டர் ஆயிட்டாருன்னு சொல்லுங்க. சரண்டர். ஆமா, சங்கீதாவோட சரண்டர். கைதாகாத தமிழ் கிடைச்சிச்சு. சங்கீதாவோட சரண்டர். பரவாயில்ல, மனைவி கிட்ட சரண்டர் சார். இப்ப சங்கீதாவை திருப்திப்படுத்திட்டாரு. அதாவது இந்த த்ரிஷா கிட்ட இருந்து போகல. த்ரிஷா திருப்திப்படுத்தணும். ஆபாசம் பேசுறீங்க. மக்கள் என்னதாக தப்பா நினைப்பாங்க. த்ரிஷா இப்போ ஒரு கேள்வியா நிக்கிறாங்களே சார். அவங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும், நாய்க்குட்டிக்கு பர்த்டே எல்லாம் போய் கேக் வெட்டினாரு. த்ரிஷா அது எல்லாத்தையும் என்ன பதில் சொல்ல போறாரு? அதெல்லாம் கிடையாது சார். இப்போ நீங்க இது கேட்டதுனால நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா சார்? இதெல்லாம் வந்து எப்பவுமே எல்லா தலைவருக்கும் சீரியஸா பேசுறேன் நான். இது ஜோக் கிடையாது, நம்ம ஜோக்கா பேசக்கூடாது. பல தலைவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வீடுன்றது சர்வசாதாரணமான விஷயம்.
அது வெடிச்சு வெளியே வராத அளவுக்கு ஒரு பீரியட்ல வந்து செட்டில்மெண்ட் பண்ணிடுவாங்க. செட்டில்மெண்ட் பண்ணலைன்னா என்ன நடக்கும்னு இந்த இடத்துல நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சிக்கி சின்னாபின்னமாயி அசிங்கப்பட்டு அவமானப்படுவாங்க. இந்த சின்ன வீடு வச்சிருக்கிற எல்லா தலைவரும் எப்பவுமே முதல் வீடு தான் சார். சின்ன வீடு தான். சின்ன வீடுக்கு ஒரு கட்டத்துல வந்து நான் கேட்டீங்கன்னா ஒரு செட்டில்மெண்ட்ல முடிக்கணும். அது ஒரு ஸ்டேஜ்ல செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி ஒரு சூழல் வரும். இப்போ உதாரணத்துக்கு வயசாயிடுச்சு வச்சுங்களேன், எல்லாம் இளம் வயசுல ஆட்டம் தானே அந்த சின்ன வீடுக்கு போறது. ஒரு ஏஜுக்கு மேல வந்து ஒரு 50 வயசுக்கு மேல வந்து ஸ்டெம் எல்லாம் வீக் ஆகி 60 வயசுல ஸ்டெம் எல்லாம் வீக் ஆகி 50 வயசுல ஸ்டெம் எல்லாம் வீக் ஆகி வந்து பாத்தீங்கன்னா வந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் வரும்போது பாத்தீங்கன்னா அப்போ பிரதானமாக பேசப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துல இவரை யாரை காப்பாத்துறதுன்னு கேட்டா அந்த பெரிய வீட்டை தான் முண்டி அடிப்பாங்க எப்பவுமே. ஏன்னா அந்த சொத்து பத்துலாம் வந்து அவங்க தான் பிரதானமா இருக்கும். அப்போ இங்கிருந்து ஒரு ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும் சின்ன வீட்டுல இருந்து. அப்போ என்ன செய்யணும், ஒரு ஸ்டேஜுக்கு மேல கேட்டா சனியை ஒரு செட்டில்மெண்ட் பண்ணி ஒழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஒழிச்சு விட்டுருவாங்க செட்டில்மெண்ட் பண்ணி. அப்போ வந்து பிரச்சனை இல்லாம போயிடும் சின்ன வீடு. அப்படி பண்ணாத நபர்கள் வந்து நான் கேட்டா அந்த சின்ன வீட்டை பெரிய வீட்டை ஆகணும்னு சொல்லி முயற்சி பண்ணாலோ இல்ல அந்த சின்ன வீட்டுக்கு செட்டில்மெண்ட் பண்ணாம ஏமாத்த முயற்சி பண்ணாலோ அப்போ அங்க சிக்கி சின்னபின்னமாகி அந்த நபர் அந்த தலைவர் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இது அப்படிதான் ஆவாங்க. நிறைய சொல்றது டாக்டர் ராமதாஸ் ஞாபகம் வருது இல்ல, அதெல்லாம் வருது. நான் அவரை சொல்லவே இல்லை, நான் அவரை சொல்லல, பொதுவா சொல்றேன் அந்த மாதிரி நடக்கும். அந்த வகையில விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா? இப்ப விஜய்க்கு என்ன தைரியம் நீங்க நினைக்கிறீங்க? இந்த த்ரிஷா கூப்பிட்டு அந்த கல்யாணத்துக்கு போனது என்ன தைரியம் நீங்க நினைக்கிறீங்க? எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. ஏன் அவரு இல்லையா, இவரு இல்லையா? அந்த தைரியம் தான் வந்து மனைவி வந்து நீதிமன்றத்துல முறையிடும் போது கூட பாத்தீங்கன்னா யாரும் செய்யாத தப்பா செஞ்சுட்டா என்னவோ பெருசா பேசுறானுங்க இந்த சேகுவாரா இந்த சாட்டை திருமுறைகள்லாம். நான் கேட்கிறேன், ஊர்வலகத்துல செய்யாத செஞ்சுட்டேன், ஊர்வலகத்துல செய்யாத இதெல்லாம் இருந்தாதான் அரசியல்வாதி அப்படின்னு யாரோ வந்து அவன் மண்டையில போட்டிருக்காங்க. அப்படி யாரோ போட்டதால தான் ஊர்ல இருக்கிற எவன் பேசுறாலும் கண்ணுக்கு தெரியல. அங்க மீட்டிங்ல புலம்புறது வந்து பாத்தீங்கன்னா சாட்டை திருமுருகன் சேகுவார் இவங்க தான் வந்து. நாங்க மட்டும் இல்ல, ஊரே தான் பேசுது, ஊரே பேசுறதுல நாங்க பேசுறோம். புரியுது சொல்றது. அதனால ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் சார், இது வந்து இப்படி பேசுற நபர்கள் எல்லாருமே சொல்றேன், யாருக்கும் வந்து விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை எடுத்து பேசணுன்ற எண்ணம் கிடையாது. அங்க விதை ஊன்றது யாரு? நீங்க தான். இதே இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு பஸ்ட் ஆகலைன்னா யார் பேச போறாங்க? அவங்க பஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் யாரு? நீங்க நாய்க்குட்டியும் பூனைக்குட்டியும் தூக்கி வச்சுக்கிட்டு பண்றது. நீங்க பண்றது 1-2 கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. இந்த இன்னும் ஒரு வார்த்தை கூட சொன்னதா தகவல் என்னன்னா, இந்த மாதிரி இந்த 41 பேர் இறந்தது, இந்த மாதிரி வந்து இந்த இளவயசு ஆக்சிடென்ட்லாம் இந்த பிள்ளைகள்லாம் இறக்கும்போது இதெல்லாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு தான் இந்த பாவம்லாம் யாருக்கு வரும் அந்த அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. நீ எப்படி யோசிக்கிற? ஆமா, நீ போதையில் இருக்கிறவங்க நீ அதெல்லாம் யோசிக்கல, அந்த அம்மா அதை யோசிக்கிறாங்க. தன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் குறித்து யோசிக்கிறாங்க. இந்த பாவ கணக்கெல்லாம் எங்க போய் சேரும்? அப்ப எவ்வளவு நல்ல ஒரு குடும்ப பெண்மணி வந்து உங்களுக்கு வந்து மனைவியா கிடைச்சிருக்காங்க. இப்போ இந்த வழக்கு எப்படி சார் சங்கீதா வழக்கு அவங்க மன்னிக்க சார், அவங்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டீங்கன்னா அவங்க இந்த வழக்கு போட்டதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தான் சார். விஜய் தான் காரணம் கேட்டா அவங்க வந்து எவ்வளவு நாள் அடங்கி போக முடியும்? 2 பிள்ளைகள் இருக்கு, குடும்ப கௌரவம் இருக்கு, கண்ணியம் இருக்கு, கவலைகள் இருக்கு அவங்களுக்கு. 2 பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவுதான் சொத்து இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைகள் எதிர்காலம் இருக்குல்ல சார். வாபஸ் வாங்கிடுவாங்களான்னு கேட்கிறேன். வாபஸ் வாங்கல, இப்ப தற்காலிகமா வந்து பாத்தீங்கன்னா வந்து சில விஷயங்கள் தள்ளி போடலாம். இது ஏமாற்றப்பட்டதுன்னா அதுதான் அவங்க நம்ப மாட்டாங்க. இப்ப தள்ளி போடுவாங்க இந்த வழக்குகள் வந்து பாத்தீங்கன்னா. இப்போ நாளைக்கு என்ன நடக்குன்றது நான் சொல்றேன். டெக்னிக்கலா வந்து நமக்கு தெரியாது, பட் இருந்தாலும் போற போக்குல சில அனுபவங்கள் அடிப்படையில் சொல்றேன். இவர் என்ன சொல்றேன்னா அன்னைக்கு ஆஜராக மாட்டாரு, பதில் மனு தாக்கல் பண்றதுக்கு அவகாசம் கேட்கலாம். தேர்தலை விட்டு அந்த தேர்தலை விட்டு தாராளமாக கேட்க முடியும். எனக்கு வந்து பிஸியா இருக்கிறேன், நான் வந்து பிரச்சாரத்துக்கு டெய்லி போயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா காலையில சாயந்தரம் நைட்டு நான் 3 வேலையும் பிரச்சாரம் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க நேரம் இல்லை, எனக்கு வந்து அவகாசம் சொல்லிட்டு கேட்கலாம். அந்த நீதிமன்றமும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கிழமை நீதிமன்றம் தானே, அதுக்கான வாய்ப்பு வந்து வழங்குவாங்க. சரிங்களா? ஒரு அவகாசம் சொல்ல டைம் கேட்கும்போது ஒரு வழக்கறிஞரை வச்சு கேட்கும்போது அந்த அவகாசம்லாம் வந்து நீதிமன்றத்துல வழங்கப்படும். அப்படி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து பதில் மனு தாக்கல் பண்ணலாம். அந்த பதில் மனுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் பிள்ளைகள்லாம் கைவிடாத அளவுக்கு ஏதாவது இவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த ரெமெடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒப்புதல் கொடுத்து கூட 50-50ன்ற மாதிரி அவங்க என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ எதெல்லாம் அதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பதில் மனு கூட தாக்கல் பண்ணால் அது வந்து அப்படி பதில் மனு தாக்கல் பண்ணி அவங்க வந்து ஒரு சமரசம் போகிற மாதிரி ஒரு பதில் மனு தாக்கல் பண்ணாங்கன்னா அது உள்ளபடியாக வந்து விஜய்க்கு ப்ளஸ்.
இப்போ வந்து அவங்க கேட்டதுலாம் கேட்டால் இல்லை, நான் வந்து என் மனைவியோட சேர்ந்து வாழறதுக்கே நான் விரும்புகிறேன், இது தவறான கட்டுக்கதைகளை நம்பிட்டாங்க அவங்க, நான் உண்மையானவன், நல்லவன், சுத்தமானவன், நான் வந்து என் பிள்ளைகளுக்காக தான் நான் என்னுடைய வாழ்க்கையே நான் இருக்குது, நான் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களுக்காக நான் வந்து என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க வேண்டியதாக இருக்குது, ஆனால் என் பிள்ளைகளை யாரும் நான் கைவிடவே இல்லை, நான் அதை பண்ணுறேன், ஏதோ ஒன்று ஒரு என்ன சொன்னால் அவங்களுக்கு ஃபேவராக சங்கீதாவுக்கு ஃபேவராக பண்ணாங்கன்னா உண்டு. இன்னும் ஒன்று சொல்லப்போனால் ஓட்டு தேர்தலுக்கு முன்னாடி, இந்த வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி, இந்த அடுத்த இன்னைக்கு தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15 அன்னைக்கு தேதி, இப்போ ஒரு 18ஆம் தேதி, ஒரு 19ஆம் தேதி அல்ல 20ஆம் தேதி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி, அதே 20ஆம் தேதியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வெளியிட்டாருன்னா கூட ஒன்றா இருக்கிற மாதிரி, என்ன இருக்கிற மாதிரி இல்லை, ஒன்றா இருக்கும்போது ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டா கூட அது அரசியல் ரீதியா விஜய்க்கு பலம் தான். பலமுறை நீங்க சொல்லியிருக்கீங்க விஜய் அதெல்லாம் நம்ம சொன்னா கேட்க மாட்டான் சார். விஜய் மனைவியோட சேர்ந்துட்டா வெற்றி அரசியல் வாழ்க்கையும் சரி, எது மைனஸ் பாருங்க, பொதுவா பேசணும், பாரபட்சமா பேசணும். இப்ப எது மைனஸ் ஆகுது? திரிஷாவோட போறதை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் விரும்புறாங்களா? காரி காரி துப்புறாங்கல்ல, அப்போ அதே மக்கள் வந்து அவங்க வாயால பாராட்டணும், நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? மக்கள் எங்க சார் சார் அப்படிலாம் மக்கள் நீங்க வேற ஒண்ணு, மக்கள்லாம் காரி காரி துப்புறாங்க விஜய, அவன் வீடு வீடா துப்புறாங்க. அப்படிலாம் கிடையாது. வீடு வீடா வந்து என்ன செய்யறாங்கன்னா வந்து ஒரு வீட்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பெண் வந்து நான் விஜயோட ரசிகைன்னு சொன்னாலே அந்த வீட்டுல இருக்கிற ஆண்கள்லாம் வந்து முறைக்கிறவங்க, ஏன் பெண்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து வயதான பெண்களே முறைக்கிற மாதிரி இருக்கு இன்னைக்கு. வந்து அந்த அளவுக்கு வந்து இவன் சொன்னால விஜய்ன்னு சொன்னா மட்டும்தான் அந்த விஜய்கள்லாம் அசிங்கப்படுறாங்க. ஒரு விஜய்கள்லாம் அசிங்கப்படுறாங்க, வீட்டுக்கு ஒரு விஜயெல்லாம் வந்து அசிங்கப்படுறாங்க. நான் விஜயோட ரசிகர் சொல்லி கௌரவமா சொல்லிக்க முடியல. காரணம் விஜயோட இந்த நடவடிக்கை தான். அது பிளஸ்லாம் ஆகல, இது மைனஸ் ஆகுது. அது ஜானுக்கும் தெரிஞ்சிச்சு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அடி, இது தேவையில்லாம. அதை தாண்டி இவர் அடுத்தடுத்து இவர் கொடுக்கக்கூடிய அந்த தகவல் இருக்கு பாருங்க, அவருடைய ஒரு லீகல் அட்வைஸ் கேட்டு இவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் வேற வழி இல்லாம கடன் கொடுத்தேன்னு சொன்னார் பாருங்க. இதெல்லாம் மிகப்பெரிய லெட்டர் சார். ஒரு காய்கறி விற்கிற பெண் வந்து சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் கிட்ட போய் ரீச் ஆகும் சார். முதல்ல பொண்டாடி பிள்ளையை காப்பாற்ற சொல்லி அப்புறம் எங்களை காப்பாற்றது இருக்கிறவங்க. இந்த பேச்சு எதனால வருது? இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தெரியாதா? அப்போ இது எல்லாத்தையும் ஒரே மொத்தமா வந்து இந்த கதையை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணோம்னா, அம்மா அப்பா பொண்டாட்டி பிள்ளைகளோட சேர்ந்து டிவி கேக்கு வாக்களிங்க, முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸ். இது சேகராலாம் மண்ணை கவுனும். இது நான் சொல்றது என்னதான் சார் சொல்றேன், நீ என் தம்பி வச்சிடாதீங்க, உண்மைதான் சார். அவன் சேகரான்ற பேரை வச்சுட்டு அழிச்சாட்டியம் பண்றானுங்க, என்னை வந்து ஒழிச்சு கட்டணுன்றான், அழிச்சு போடணுன்றான் கட்சியை. எல்லாம் குடும்பத்தோடு சேர்ந்து எஸ்எஸ்சி வந்து சோபா அண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சோபாம்மா, அப்புறம் சங்கீதாம்மா, குழந்தை வர பெண் குழந்தை பிள்ளையெல்லாம் வர வச்சு ஒரு போட்டோ வெளியிட்டு எல்லாரும் டிவி கேக்கு வாக்களிக்கணும்னு சொன்னால் முடிஞ்சிச்சு. அது நடக்குமான்னு தெரில. ஆனால் நேற்று ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ பார்த்தேன், வேட்பாளர் கீழே வந்து ஓட்டு கேட்கும்போது எஸ்எஸ்சி வந்து மேலே வந்து மாடியிலேருந்து பாவமாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஒரு வருங்கால முதலமைச்சருடைய அப்பா எப்படி இருக்கிறார் பாருங்க, எப்படி இருக்கணும் நியாயமா. இந்நேரம் காலத்தில் எப்படி சூறாவளி பிரச்சாரம் பண்ணணும் இந்நேரம் யாரு? எஸ்எஸ்சி. அதனால எனக்கு தெரிஞ்சு இதுதான். ஆனால் வந்து சரண்டர், சங்கீதாவோட சரண்டர். அது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் பொறுத்த வரைக்கும் கேட்டால் விஜய் வந்து அந்த 2 தொகுதியிலுமே ஜெயிக்கிறது கஷ்டம். பெரம்பூரில் கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு, திருச்சியில் அடுத்தடுத்து செய்திகள் வரும். பெரிய அளவில் இவர் பிரச்சாரமும் பண்ணலை. இன்னும் அடுத்து இருக்கிற நாட்களில் வந்து இவர் என்ன பிரச்சாரம் பண்ணணும் தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. கடைசி கேள்வியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், சிரிக்க கூடாது. அப்புறம் சொல்லுங்க. த்ரிஷாவோட ஆசை என்ன சார்? தமிழ்நாட்டுக்கு சிஎம் ஒரு ஆசை. அந்த ஆசை ஒன்றுமே இல்லை சார். சில நேரங்களில் இதுக்கு நான் சிரிச்சு பதில் சொல்ல முடியாது, சீரியஸாக பதில் சொல்கிறேன். உள்ளபடியே காதல்னா என்ன சார் நீங்க சொல்லுங்க? ஒருவருக்கு ஒரு பரஸ்பரம் அப்படி இல்லை சார். நீங்க காதல்றது வந்து பார்த்தீங்கன்னா நாம யாரை காதலிக்கிறோமோ அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். சீரியஸா பேசுறேன் நான், தமாஷ் கிடையாது. அது காதல் இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா அவங்க போடக்கூடிய ட்விட்டு லவ் ஃபார் எவர்னு போட்டது இதை வச்சு மையப்படுத்தி பேசுறோம். உள்ளபடியே அவங்களுக்கு வந்து விஜய் மீது காதல் இருந்தால் விஜய் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்மளால வந்து விஜயோட வளர்ச்சி பாதிக்குது, அவருடைய புகழ் பாதிக்குது, அவருடைய பயணம் பாதிக்குது, அவருடைய இலக்கு பாதிக்குது அப்படின்னு சொன்னா, ஏன் அவர் ஆரம்பிச்ச கட்சியே பாதிக்குதுன்னு சொன்னா
அங்கே வந்து அந்த காதல் வந்து என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒதுங்கி வழிவிடணும். அதுதான் உண்மையான காதல். தன்னுடைய காதலால் நாம் வந்து காதலிக்கிறவனுக்கு எந்த சிக்கலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைச்சாதான் அது உண்மையான காதல். புரியுது. சொல்லுது புரியுதுங்களா? நம்மளால வந்து அவன் வாழ்க்கை பாதிக்கணும். நம்ம காதலிக்கிறோம் தான். காதல் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரியல சார், காதலுக்கு அறிவே கிடையாது. யார் மீது வர்றோன்னு தெரியாது. ஒரு நாய்க்குட்டி மீது நமக்கு காதல் வரும், ஒரு பூனைக்குட்டி மீது ஒரு காதல் வரும் இல்லையா? இல்லை சார், ஒரு ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை எம்ஜிஆர் பின்னாடி இருந்ததுனால தான் இன்னைக்கு அவங்க ஒரு சிஎம். இல்லாட்டி மக்கள் மத்தியில ஒரு நடிகராக நீங்க இந்த இடத்துல நீங்க இப்போ அதே போல தானே ஒரு த்ரிஷாவோட ஆசை, ஒரு இலக்கு இருக்கு இல்லையா? அவங்க இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சிஎம் ஆகணும்னு ஒரு இலக்கு வச்சிருக்காங்க. அதுக்கான நபரா விஜய் தேர்ந்தெடுங்க. இந்த இடத்துல நீங்க எம்ஜிஆர் நீங்க கேட்டதான் சொல்றேன். ஜானகி அவர்களுக்கு இருந்தது காதல். யாரு? எம்ஜிஆர் மீது. இத்தனைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. அந்த வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து விலகி வந்து எம்ஜிஆரை வந்து காதலிக்கிறாங்க. ஏன் கல்யாணம் கூட பண்ணிக்கிறாங்க. சட்டப்பூர்வமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்தால் சட்டப்பூர்வமாகவே அவங்க வந்து கணவன் மனைவியாக வாழ முடியும் சட்டப்பூர்வமாக. ஆனால் ஆத்மார்த்தமாக வந்து அவங்க கணவன் மனைவியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த அடையாளமும் கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் சட்டப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட வருடங்களுக்கு பிறகு தான் வந்து அவங்க வந்து சட்டப்பூர்வமான கணவன் மனைவியாக வராங்க. அவங்களுக்குள்ளே இருந்தது காதல். எப்படி சொல்லுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் எம்ஜிஆருடைய சொத்துக்கள்லாம் இழக்கிறாரு, விற்கிறாரு அரசியலில் நுழைஞ்ச பிறகு. அப்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது எங்கள் அப்பா சொன்னது. எல்லாம் இழக்கும்போது, ஏன்னா சினிமாவில் இருந்ததுனால, எங்கள் அப்பா சினிமாவில் பயணம் இருந்ததுனால சொல்லுது. ஒரு கட்டத்தில் ராமச்சந்திரன் சொத்தெல்லாம் இழக்கும் போது அங்கே சப்போர்ட் பண்ணது யாருன்னு கேட்டினா ஜானகி சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுடைய சொத்துக்கள்லாம் கொடுத்து இத்தனைக்கு சட்டப்பூர்வமாக கணவன் மணி ஆகலை. அதுதான் இங்கே பாயிண்ட்டு. ஆனால் அவங்களுடைய சொத்துக்கள்லாம் கொடுத்து உதவி பண்ணதா ஒரு தகவல் இருக்குது. நம்ம ஆழமாக உள்ளே போய், ஆனால் உண்மை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது யார்? இந்த தோல் கொடுத்து சப்போர்ட் பண்ணது யார் சார்? கட்சிக்காரர் என்ன கொடுப்பான் சார்? நிதி கொடுப்பான், உண்டியலில் பணம் கொடுப்பான், அதெல்லாம். ஆனால் அதை வச்சுதான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய சினிமாவில் அவங்க சம்பாரிச்ச அந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவனுடைய முயற்சிக்காக அவங்க செலவு பண்ணாங்க. அது எதனுடைய வெளிப்பாடுன்னு கேட்டிங்கன்னா பேரன்பின் வெளிப்பாடு, காதலின் வெளிப்பாடு தான் அது. சரிங்களா? ஆனால் ஜெயலலிதா வந்து இவங்களோட இணைஞ்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு அன்பு மிகுதியான வந்து ஒரு காதல் உண்டுன்னு கூட சொல்லுவாங்க. யார் மீது? ஜெயலலிதா அவர்கள் மீது. ஆனால் எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து தலைவர்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க தவிர எந்த இடத்துலையும் எம்ஜிஆர் வந்து அப்படி குறிப்பிடவே இல்லை. ஆனால் எம்ஜிஆருடைய அணுகுமுறை, பேச்சுக்கள், அவருடைய இவங்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கொடுக்கும்போது எம்ஜிஆர் நடிச்சு எத்தனையோ நடிகை நடிச்சிருக்கிறாங்க. சரோஜாதேவி நடிச்சிருக்கிறாங்க, வந்து பார்த்தீங்கன்னா லதா நடிச்சிருக்கிறாங்க. யாருக்கும் அந்த வாய்ப்பு வந்து கொடுக்காம ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறம் அவங்க அழைக்கும் போது அம்முன்ற வார்த்தையை வச்சு அழைச்சிது. இதெல்லாம் வச்சு மையப்படுத்தி பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு அவங்க மேலே வந்து ஒரு காதல் இருந்திருக்கலாம். ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்ததான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் வந்து எம்ஜிஆருக்கு எதிராக வந்து சதி பண்ணாங்க. ஏன் எம்ஜிஆர் நேற்றைய தினம் ஒரு 70களில் வந்த நியூஸ் பேப்பர் படித்தேன். 70களில் பழைய பேப்பர் படிக்கும்போது அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து பல முறை வந்து எச்சரிக்கை கொடுத்த மாதிரிலாம் இருக்குது. வார்னிங் கொடுக்குறாரு. இவங்களோட அதீத ஈடுபாடு, இவங்க மீது மன்றங்கள்லாம் தொடக்கும் போது அவர் வார்னிங் கொடுத்த மாதிரிலாம் இருக்குது. அந்த வார்னிங் எதனால கொடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் கேட்டா, அரசியல் என்பது வந்து அவ்வளவு எளிதான கிடையாது. ஒரு வந்து பார்த்தா ஒரு வரம்பு மீறி போறாங்க. ஒரு கட்சியில ஒரு பதவியில் இருக்கிறது வேற, ஒட்டுமொத்தமா வந்து தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் ஒரு அடையாளமாகவே மாற்றிக்க முயற்சி பண்ணாங்க. அப்போ ஒரு வார்னிங்லாம் கொடுக்கறதுலாம் வருது. ஸோ அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆழமான காதல்லாம் சொல்ல முடியாது. எம்ஜிஆருக்கு எதிராக சதி பண்ண மாதிரிலாம் வந்து காங்கிரஸ் வந்து ராஜீவ்காந்திக்கெல்லாம் சில கடிதங்கள்லாம் அனுப்பி எம்ஜிஆருக்கு எதிராக சதி பண்ண மாதிரி கூட வந்து சில வந்து பார்த்தீங்கன்னா சம்பவங்கள் இருக்கு. நம்ம பேப்பர்லேயே நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். இருக்கு, அதெல்லாம் ஆதாரங்கள்லாம் இருக்கு, இல்லாமலாம் கிடையாது. அதனால வந்து அது காதல்ன்ற இடத்துக்கு நம்ம அதை கொண்டு போக முடியாது. அப்படியே இருந்தால் கூட ஒரு காலப்போக்கில் இந்த அரசியல் சதுரங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காதல்லாம் காணாமல் போயிடும் ஒரு கட்டத்தில். ஏன் இதே த்ரிஷாவே கொண்டு வந்தால் கூட பார்த்தீங்கன்னா இதே த்ரிஷாவே விஜய்க்கு எதிராக சதி பண்ணக்கூடிய சூழல் வரும். ஆனால் அதே ஒரு மனைவி பண்ணுவாங்களான்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பண்ண மாட்டாங்க. ஏன்னா வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நூற்றாண்டு காலம் வந்து வாழ்ந்துட்டாங்க. யார்? சங்கீதா. இன்னும் வந்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த 4 நூற்றாண்டு நகரணுமே தவிர வந்து விஜய்க்கு எதிராக சதி பண்ண மாட்டாங்க. இந்த வழக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜயோட அதீதமான நடவடிக்கை த்ரிஷா வந்து ட்ரிகர் பண்ணதுனால தான் இந்த பஸ் ஆனது கூட. இல்லைன்னா இன்னும் கூட அவங்க கடந்து போயிருப்பாங்க. 4 ஆண்டு காலம் கடந்து போனவங்க 4 ஆண்டு காலம் கடந்து போனவங்க இன்னொரு 1 வருஷம் கடந்து போயிருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஏன்னா ஒரு வாழ்க்கையில ஒரு மனிதருக்கு ஒரு சில சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே குடும்பத்தை இழக்கக்கூடாது. முக்கியமான ஒரு காலகட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் சினிமா விட்டு விலகுறீங்க.
அந்த கூட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சங்கீதா வந்து அழைச்சிருக்கணும், பிள்ளைகளை அழைச்சிருக்கணும். விஜய் செய்தது மிகப்பெரிய தவறு. அந்த நீங்கள் சினிமா விட்டு நீங்கள் முடியறீங்க சார், சினிமா விட்டு நீங்கள் விலகுறீங்க சார், அந்த நிகழ்ச்சிக்கு நடத்துறீங்க, அம்மா அப்பாவும் நீங்கள் கூப்பிட்டுருக்கீங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மனைவி பிள்ளைகளை வர வச்சிடணும். கருத்து வெற்றம் இருக்கு, தூக்கி குப்பையில் போடுங்க, புரியுது சொல்றது. அப்போ அங்கே வர வச்சிடணும். நீங்கள் அதை செய்யாதது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து நீங்கள் கட்சி தொடங்கும் போது நீங்கள் அழைச்சிடணும். அது நீங்கள் அழைச்சிங்களா, இல்லை அவங்க வந்தாங்களா, இல்லை வரலையான்னு தெரியாது. நீங்கள் இதுக்கு அழைக்கலாம், அதுக்கு எங்கே நீங்கள் அழைச்சிருக்க போறீங்க? அதுக்கு நீங்கள் அழைச்சிருக்க மாட்டீங்கன்னா நான் நம்புகிறேன். ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் என்னன்னா, இது ஒரு முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால், மனைவி பிள்ளைகளுக்கு வந்து கூப்பிடணும்ல. கட்சி தொடங்கும் போது நீங்கள் உங்கள் கெரியர் மாறுது, அடுத்த கட்டம் நீங்கள் அடுத்த இலக்கை நோக்கி நீங்கள் நகர்றீங்க, முதலமைச்சர் கனவை நோக்கி நீங்கள் நகர்றீங்க. அப்போ அந்த முதல் மாநாட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள அழைச்சிடணும், அவங்கள அழைக்கல. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு சினிமா விட்டு விலகுறீங்க, அப்போ அழைக்கிறோம், அப்போ விடுறீங்க. அப்போ முக்கியமான தருணங்களில் வந்து நீங்கள் அழைக்காம வந்து நீங்கள் தவிர்க்கிறீங்கன்னு சொன்னால் இது அவங்க வந்து அடுத்தடுத்து அதுக்கு மேலே நீங்கள் ஃபோட்டோ போடுறது, அப்புறம் லவ் ஃபார் எவர் போடுறது, நாய்க்குட்டி தூக்கிச்சு ஒரு இதெல்லாம் போடும்போது எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்தாங்கன்னா அதை தாண்டி தன் மகன் மீது அந்த படத்தை வந்து சிக்மா படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் அதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடுறீங்கன்னா அப்போ வந்து சராசரி ஒரு பெண் வந்து ஃபர்ஸ்டாக தான் செய்வாங்க. அவங்க சராசரி பெண்ணாக தான் அவங்க இருக்கிறாங்க. சராசரி ஆசாபாசம் உள்ள வந்து ஒரு மனைவியா இருக்கிறாங்க, ஒரு தாயா இருக்கிறாங்க. விரும்பல இந்த புகழ் மாயை, சினிமா மாயை, அரசியல் மாயைகள்லாம் இல்லை. சராசரியா என் பிள்ளைகள், என் குடும்பம், என் கணவன் அப்படின்றது இருக்காங்க. அதனால அவங்க பஸ் ஸ்டாண்ட்ல தப்பே கிடையாது. கம்மியா அவங்க பஸ் ஸ்டாண்ட்லயே ரொம்ப பொறுமையா இருக்கிறாங்க. பார்ப்போம் சார். இல்லைன்னா இந்நேரம் விஜய் நடுவோட்டுக்கு இழுத்துட்டு வந்துருக்க முடியும். சங்கீதாவுடன் விஜய் சமரச பேச்சில் இறங்கிட்டாருன்னு சொல்றீங்க. வேற வழி கிடையாது சார், சரண்டராகி தான் தீரணும். இல்லைன்னா இல்லை எல்லாத்தையும் நீங்கள் வாழ்க்கையில் இப்போ நான் இப்போ யாருமே சொல்ல என்னையும் பிரச்சனை உங்களையும் எல்லாருமே சொல்கிறேங்க. நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நீங்கள் சவாலாக நீங்கள் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடுரோடு நிற்பீங்க, முட்டு சொந்தல் நிற்பீங்க. சில இடங்களில் வேறு வழி கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணிஞ்சு சார் இங்கே பணிந்து போனவன் தான் சார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணிந்து போகணும் தான். ஆனால் துணிந்து போகும்போது நீங்கள் வந்து பணிந்து போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக இல்லை நான் அப்படிலாம் கிடையாது, நான் வளையவே மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொன்னா வெற்றி அடைய முடியாது. கண்டிப்பா வெற்றி எதிர்பார்க்காதீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், எனக்கு எந்த வெற்றியும் வேணாம்ப்பா, நான் அவங்ககிட்டயும் நான் பண்ணிக்கலாம் மாட்டேன், எனக்கு வெற்றிலாம் தேவையில்லை சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு சீமானுடைய பிரச்சாரத்தை பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் கிட்ட பணியில, பெரிய பெரிய கட்சிகள் கிட்ட அவர் பணியில. இப்ப யாருகிட்ட பணிகிறார் பாருங்க, மக்கள் கிட்ட பணிகிறாரு. அரசியல் கட்சிகள்கிட்ட பணிஞ்சிருந்தா பல கோடிகள் கிடைச்சிருக்கும், ஒரு 30 சீட்டு கிடைச்சிருக்கும், சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு கிடைச்சா ஒரு 30 எம்எல்ஏக்கள் போயிருப்பாங்க. ஆனா அந்த அரசியல் கட்சிகள் கிட்ட பணியில. ஆனா எங்க பணிகிறாரு, மக்கள் கிட்ட பணிகிறாரு, மக்கள் கிட்ட கதறாரு, மக்கள் கிட்ட ஆவேசமா பேசுறாரு, கெஞ்சுறாரு, எல்லாமே பண்றாரு. இதுதான் எங்கேயாவது ஒரு இடத்துல வேற வழி இல்லை, நீங்க பணிஞ்சுதான் போனோம். பணிந்து போவது அர்த்தம் வந்து அடிமையா வாழறதுன்னு அர்த்தம் கிடையாது. பல பேர் புரிஞ்சுக்கலாம். பணியறது வேற, அடிமையா இருக்கிறது வேற. புரியுதா? அடிமையா தான் இருக்கக்கூடாது, பேசுவோம், பணிந்து போகலாம், தப்பு கிடையாது. விஜய் பணிந்து போனா நல்லது. யார்கிட்ட பணிந்து போறாரு, இது யார்கிட்ட? மனைவி கிட்ட தான் பணிந்து. மனைவி கிட்ட பணிந்து போறது தப்பு கிடையாது. கண்டிப்பா கவர்ச்சி நடிகை கிட்ட இல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உடலை காட்டி நடிக்கக்கூடிய வந்து நடிகை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து அங்க பணிஞ்சு போனதான் பிரச்சனை. நான் த்ரீஷாவை சொல்லல, புரியுதா சொல்றது? அது மனைவி கிட்ட பணிஞ்சு போறது தப்பு இல்லை, அம்மா காலில் விழுது தப்பு இல்லை, அப்பா காலில் விழுது தப்பு இல்லையா, மனைவி காலையும் விழுதா தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். நான்லாம் பல தடவை விழுந்துருக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம் சார். விஜய் வாழ்க்கையில இனிமே யார் தொடர போறா, சங்கீதாவா த்ரிஷாவா? ஒரு கேள்விக்குறி தான். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.